வில்லியம் மரியன் பிரெனாமின் உலகளாவிய டேப் ஊழியத்திற்கு வரவேற்கிறோம். காலை வணக்கம். இது ஜூன் 22, 2024 ஜெஃபர்சன்வில், இந்தியானாவில். உலகெங்கிலும் உள்ள மணவாட்டிகளின் ஒரு பகுதியின் வசதிக்காக இந்த கடிதம் www.svfellowship.info இல் பல மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. அதை பாருங்கள். இதோ இங்கே டேப்பில் 62-1-230E இல் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 7வது தேவதூதர்கள் வந்தபோது தரிசனத்தில் தனது பிதாவுடன் அருகில் நின்று பேசிக்கொண்டிருந்த தீர்க்கதரிசியின் அதே குமாரன் சகோதரர் ஜோசப் பிரெனாம். இப்போது இதோ பிரெனாம் கூடாரத்திலிருந்து கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். அன்புள்ள தூய கலப்படமற்ற வார்த்தையின் மணவாட்டிகளே, நாம் அவருடைய அழகான சிறிய சீமாட்டிகள். கலப்படமற்ற எந்த மனிதனின் அமைப்பும் எந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடும் தொடவில்லை. நாம் முற்றிலும் கலப்படமற்ற வார்த்தையின் மணவாட்டிகள். நாம் தேவனின் கருவுற்ற குமாரத்திகள். நாம் அவரின் பேசும் வார்த்தையின் பிள்ளைகள். இது அவருடைய அசல் வார்த்தை. தேவனில் பாவம் இல்லை. எனவே நாம் அவருடைய சொந்த சாயலில் இருப்பது போல் பாவம் இல்லை. நாம் எப்படி விழ முடியும்? இது சாத்தியமற்றது. நாம் அவருடைய ஒரு பகுதி, அவருடைய அசல் வார்த்தை. எந்த சந்தேகமும் இல்லாமல் இதை எப்படி தெரிந்து கொள்வது? வெளிப்பாடு, முழு வேதம், இந்த செய்தி, தேவனின் வார்த்தை அனைத்தும் ஒரு வெளிப்பாடு. இந்த குரலுக்கும் மற்ற எல்லா குரலுக்கும் இடையே உள்ள உண்மையை நாம் அறிவோம், ஏனெனில் இது ஒரு வெளிப்பாடு. மேலும் நமது வெளிப்படுத்துதல் வார்த்தையுடன் சரியாக உள்ளது, வார்த்தைக்கு முரணானது அல்ல. மேலும் இந்த பாறையின் மீது வார்த்தை என்றால் என்ன என்பது பற்றிய ஆவிக்குரிய வெளிப்பாடு. நான் என் சபையை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் அதை ஒருபோதும் அசைக்காது. அவருடைய மனைவி மற்றும் ஆண்கள் விருப்பம் அல்ல. நான் என் சபையை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் அதை அசைக்க முடியாது. நாம் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய குரலுக்கும் உண்மையாகவும் உத்தமமாகவும் இருப்போம். வேறொரு மனிதனால் ஒருபோதும் தீட்டுப்பட்டு விபச்சாரம் செய்ய மாட்டோம். நாம் அவருடைய கன்னி வார்த்தை மணவாட்டிகளாக இருப்போம். நாம் வேறு எந்த வார்த்தையையும் பார்க்கவோ கேட்கவோ அல்லது ஊர் சுற்றவோ மாட்டோம். அது நம் இருதயத்தின் ஆழத்தில் உள்ளது. நமக்கு வேறொரு கணவர் இருக்க முடியாது, ஆனால் நம் ஒரே கணவர் இயேசு கிறிஸ்து, ஒரே மனிதர், தேவன் இம்மானுவேல். அவருடைய மனைவி 1000 மடங்கு 1000மாக இருப்பாள். மணவாட்டிகள் வார்த்தையிலிருந்து வர வேண்டும் என்று அது காட்டுகிறது. ஒரே கர்த்தராகிய இயேசு, அவருடைய மணவாட்டி பலர், ஒருமை. இது அனைவருக்கும் அல்ல, தீர்க்கதரிசியின் குழுவிற்கு மட்டுமே என்பதை நாம் நினைவில் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். அவரது சொந்த பின்பற்றுபவர்கள், இந்த செய்தி அவர்களுக்கு மட்டுமே. பரிசுத்த ஆவியானவர் அவரை மேற்பார்வையிட கொடுத்த சிறு மந்தை. அவர் நமக்கு சொல்வதற்கு தேவன் அவரை பொறுப்பேற்பார். மேலும் தேவன் நம்மை நாடு முழுவதும் இருந்து அவர் மாற்றியவர்களையும் அவர் கிறிஸ்துவிடம் வழிநடத்தியவர்களையும் ஒவ்வொரு வார்த்தையையும் நம்புவதற்கு பொறுப்பேற்கிறார். ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டார். நாம் எப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அவர் சொல்கையில் நாம் உட்கார்ந்து கேட்பது எவ்வளவு அற்புதமானது. அவரது முதல் மணவாட்டிகள் மற்றும் 2வது மணவாட்டிகள் அவரை எவ்வாறு தோல்வியுற்றனர். ஆனால் நாம் அவரது பெரிய இறுதி நேர மணவாட்டிகள். அவரை ஒருபோதும் தோல்வியடைய செய்ய மாட்டோம். இறுதி வரை அவருடைய உண்மையுள்ள கன்னி வார்த்தை மணவாட்டிகளாக இருப்போம். அவருடைய வார்த்தையில் நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிறது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தம் நம்மிடம் பேசுவதை கேட்பதன் மூலம் நம்முடைய
வேதத்தை படிப்பதன் மூலமும் நாம் நாள் முழுவதும் அவரை பிரார்த்தனை செய்து வணங்குவதன் மூலம் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம். அவர் விரைவில் வருவார் என்பது நமக்கு தெரியும். இனி எந்த நிமிடமும் நோவாவைப் போலவே அவர் நேற்று வருவார் என்று நம்பியிருந்தோம். ஒருவேளை நாளை காலை, மதியம், மாலை, ஆனால் அவர் வருவார் என்பது நமக்கு தெரியும். தேவனின் தீர்க்கதரிசியும் அவருடைய வார்த்தையும் எந்த தவறும் செய்யாது. அவர் வருவார். இது 7வது நாள் என்று உணர்கிறோம். மேகங்கள் உருவாகி பெரிய மழை துளிகள் விழுவதை காணலாம். நேரம் வந்துவிட்டது. நாம் பேழையில் பாதுகாப்பாக இருக்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி தேவனின் குரல் நம்மை ஆறுதல் படுத்துவதை கேட்க எங்களுடன் இணையுங்கள். திருமணம் மற்றும் விவாகரத்து 65-0221M. சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்தியை கேட்பதற்கு முன் படிக்க வேண்டிய வேத வசனங்கள் பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32, பரிசுத்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பரிசுத்த மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம், பரிசுத்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 23ஆம் வசனம் வரை, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 15ஆம் வசனம் வரை, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10 முதல் 15ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 14ஆம் வசனம் 34ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யோபு 14ஆம் அதிகாரம் 1 முதல் 2, ஏசாயா 53ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்கள் செயலிகளை www.branhamtabernacle.org-இல் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.